بسم الله الرحمن الرحيم هو الذي جعل الشمس ضياء والقمر نورا وقدره منازل لتعلموا عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالحق يفصل الآيات لقوم يعلمون. அப்போ இஸ்லாத்துல சூரியனை மையமா வச்சு கணக்கிடப்படுகிற தொழுகை நேரங்களை கணிக்கலாம். ஏன்னா சூரியனை இந்தந்த நேரத்துல இப்ப மறையுது, இப்ப உதிக்குது, இப்ப நடுக்கோட்டுக்கு வருது, இப்ப சாயுது அப்படிங்கிறத வச்சு அதை கணிக்கலாம். ஆனால் சந்திரனை மையப்படுத்தி நாம கணக்கிடக்கூடிய மாதங்கள்ல நமக்கு சந்திரன் நேரடியா கண்ணுல தெரிஞ்சா மட்டும்தான். ஆமா. எனவே சந்திரனை பார்க்கிற விஷயத்த நம்ம கணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்க நிறுவனம். சரி, அப்ப கணிப்புங்கிற அந்த கான்செப்ட் இப்போ இஸ்லாத்துல இல்ல அப்படிங்கிறத நம்ம ஓரமா வச்சிருவோம். அடுத்தது என்ன பெரிய விஷயத்துல இன்னொரு முரண்பாடு இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த உலகம் முழுக்க ஒரே சூரியன் ஒரே சந்திரன் இதுதான் இருக்குது. நமக்கு தெரியக்கூடிய நேரங்கள் தான் வேற வேற. இப்ப எங்கேயாவது கிடைக்கக்கூடிய ஒரு பிறைய மையமா வச்சு, அது வெளிநாடுகளா இருக்கட்டுமே, எங்கேயாவது கிடைக்கக்கூடிய ஒரு பிறைய மையமா வச்சு அந்த பிறையினுடைய அடிப்படை நம்ம இங்க பிறநாள் கொண்டாடினா என்ன? இப்ப உதாரணத்துக்கு அரபு நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சவுதி அரேபியாவில் பெற தெரிஞ்சாலோ அல்லது ஒமனு, துபை, கத்தாரு இப்படின்னு எந்த நாடுகளில் பெற தெரிஞ்சாலும் ஒட்டுமொத்த அரபு நாடுகளுமே அதை என்னமா பிறநாளை ஏற்றுட்டு கொண்டாடிடுறாங்க. அதே பிறையை ஏற்றுக்கிட்டு ஆப்பிரிக்க நாடுகளும் கொண்டாடிடுறாங்க. அவங்க என்ன கான்செப்டுக்கு வராங்கன்னா, இங்கே பிறை தெரிந்தால் அரபு நாடுகள் முழுமைக்கும் அது போதுமானது, ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் முழுவதுமாக அது போதுமானது அப்படி ஒரு முடிவுக்கு வராங்க இல்லையா? நாமளும் கொஞ்சம் அந்த வட்டத்தை கொஞ்சம் பெருசுபடுத்தி சவுதியிலேயோ அல்லது வளைகுடா நாடுகள்லையோ பிறை தெரிஞ்சா, அல்லது தெற்காசிய நாடுகளாக இருக்கக்கூடிய மலேசியா, இந்தோனேஷியா இப்படி பெற தெரிஞ்சாலும் அது நமக்கு ஓகே தான். அப்படின்ற ஒரு பிறை தெரிஞ்சா நம்ம அதை கொண்டாடிக்கலாம், எங்க தெரிஞ்சாலும் ஓகே தான் அப்படிங்கிற நிலைப்பாடை நம்ம எடுத்தா அதுல என்ன தப்பு இருக்குங்க? ஆனா இதுல பிறை பாக்குறாங்க, இதுல கணிக்கலாம் இல்ல, இப்படி செய்யறவங்க பிறைய பாக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி புறக்கண்ணால பிறைய பாக்குறாங்க. பிறைய பார்த்துட்டு அந்த அந்த பிறை பார்க்கக்கூடிய பரப்பளவை அதிகமாக்குறாங்க. இந்த நாட்டுல தெரிஞ்சா இவ்வளவு நாடுகளுக்கு அது போதுமானது அப்படின்னு அதிகமாக்குறாங்க இல்லையா? அதுலயே நம்மளும் அதுல போய் உடன்பட்டு நிக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி. பிறை எங்கு பார்த்தாலும் என்று சொல்றதுல அதுலயும் நபி மொழி நமக்கு ஒரு தடையை போடுது. எங்கு பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல்ல இஸ்லாம் ஏத்துக்கல, ரசூலுல்லாஹ் ஏத்துக்கல. பிறையை பார்த்து முடிவு செய்யணும்னு சொன்னவங்க அந்த பாக்குற தூரத்தை லிமிட் பண்றாங்க. அது ஒரு எல்லைக்குள்ள சுருக்கிங்க, உலகத்துடைய எந்த பகுதிகளில் பார்த்தாலும் நீங்க நான் கொண்டாடுறேன்ற முடிவுக்கு வந்துடாதீங்க என்று புரிந்து கொள்கிற வகையில சில நபி மொழிகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு செய்தி சொல்லப்படுது. நாங்க பிறை பார்த்தோம்னு சொல்றாங்க. பிறை பார்த்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஆர்டர் போடுறாங்க, அப்படியா அப்ப நீங்க பெருநா கொண்டாடிக்கீங்கிறாங்க. பிறை பார்த்தோன்ற தகவல் நபிகளாருக்கு வருது. ஆனா அந்த தகவலை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் அந்த பெருநாளை கொண்டாடக்கூடியவங்களா ஆகல. யார் அதை பார்த்தாங்களோ அந்த பகுதி மக்களுக்கு பெருநாளை நீங்க கொண்டாடுங்கன்னு அறிவிப்பு செய்யறாங்க. அந்த தகவலை சொல்ல வந்தவங்க பக்கத்துல இருந்தவங்களா தூரத்துல இருந்தவங்க, அது மாதிரி ரெண்டு இருக்கு. ஒரே மாதிரியான கருத்துல ரெண்டு செய்தி வருது. ஒண்ணு என்ன வருதுன்னு கேட்டா, இது மாதிரி வெளியில இருந்து ஒரு பிறை பார்த்த தகவல் வருது, இன்னும் அதை ஏத்துக்கல, நீங்க கொண்டாடுங்கிறாங்க. இன்னொரு தடவை ஒரு தகவல் வருது, வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோங்கிறாங்க. அப்போ முரண்பாடு மாதிரி மேலோட்டமா தெரிஞ்சாலும் கொஞ்சம் ஆழமா கவனிச்சோம்னா ரெண்டு முரண்பாடு இல்லை. நபிகள் அவருடைய போதனையில எப்போதுமே முரண்பாடு இருக்காது தானே. அந்த வகையில சிந்திச்சு பார்க்கும் பொழுது ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் என்னன்னா, எதை ஏத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற மதீனாவுக்கு பக்கத்துல இருந்து வந்த கிராமவாசிகள் இந்த செய்தியை சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல. அந்த செய்தியை ஏத்துக்கிறாங்க. எதை மறுத்தாங்கன்னு பார்க்கும் பொழுது, ஒரு தூரத்திலிருந்து வந்தவங்க அப்படின்ற கருத்து கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, வாகனத்தில் பயணித்து வந்தார்கள், வாகன கூட்டத்தார் வந்தாங்கன்னு அந்த ஹதீஸ் ஆரம்பிக்கிறது. அப்படித்தான் வருது, ஒரு வாகன கூட்டம். ரெண்டாவது அந்த வாகன கூட்டம் வந்த நேரமும் அந்த ஹதீஸ்ல வருது. எந்த நேரம் வரும்னா, பகலின் கடைசியில வந்தாங்க, கிட்டத்தட்ட அசருக்கு மேல மகரிபுக்கு நெருக்கமான நேரத்துல வந்தாங்க. அப்ப வாகனத்துல டிராவல் பண்ணி வர்றாங்க, தூரத்துலமா வர்றாங்கன்றத உறுதிப்படுத்துது ஒண்ணு. பகலின் சாயங்காலத்துல வர்றாங்க அப்படின்னா பகலின் கடைசிங்கிறது அப்ப ரொம்ப லேட்டா வர்றாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க நைட்டு பெற பார்த்தோன்ற தகவலை சொல்றாங்க. அப்ப பெறைய பார்த்தவங்க தகவல் சொல்றதுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. சேர்றதுக்கு இடைப்பட்ட நேரம் எவ்வளவு, இவ்வளவு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு ஒன்னை ஏத்துக்கிட்டாங்க, ஒன்னை மறுத்தாங்க. ஏன் அப்படின்றத தெரியாம நம்ம சிந்திச்சு முடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல இது நமக்கு ஒரு விடையை தருது. தூரத்துல இருந்து வந்தவங்களுடைய செய்தியை நீ தூரத்துல பார்த்திருக்கிற, உங்க ஊருக்கு வச்சுக்க,
இது பக்கத்துல எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள நாங்க இங்கிட்டு தனியா பார்த்துருக்குறோம், நாங்க எல்லாரும் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து வர்றதை புறக்கணிச்சிருக்கிறாங்க, அருகில் இருந்து வந்ததை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எனவே தூரத்துல எங்கிருந்து பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா அதையே ரசூலுல்லாஹ் ஏற்காம மறுத்தாங்கன்ற கேள்வி வரும். எங்க இருந்து பார்த்தாலும் ஏத்துக்கலாம் அப்படின்னா அது நபி வழி இல்ல. அப்படி நபி வழி அதுவாக இருந்திருந்தால் வாகன கூட்டத்தாரையும் ஏத்திருப்பாங்க. எப்படி பக்கத்துல உள்ள கிராமத்துக்காரங்க சொன்னதை ஏத்துக்கிட்டாங்களோ அது மாதிரி தூரத்துல இருந்து வந்தவங்க சொன்னதையும் ஏத்திருப்பாங்க. இப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதிலிருந்து உலகத்தின் எந்த பகுதியில் பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அது நபி வழி அல்ல, நம்முடைய பகுதியில் பார்க்கப்பட வேண்டும் என்பது அந்த கருத்து நமக்கு சொல்லுது. அந்த இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தா ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு அந்த டிஸ்டன்ஸ், அந்த தூரமானது எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்காங்க நம்பரோட? இது ஒரு நல்ல கேள்விதான். தூரம் குறித்த இது நிர்ணயிக்கப்படலை. அந்த தூரத்தை வந்து இத்தனை கிலோமீட்டர் என்று வரையறுத்து வேற வேற செய்திகளுக்கு வர்ற மாதிரி, நீங்க பயணியாக இருந்தால் பயண தொழுகிறதா இருந்தால் அதுக்கு எத்தனை பரிசக் அப்படி எல்லாம் வர்ற மாதிரி, இதுக்கு அந்த பரிசகோ கால அளவோ எதுவுமே சொல்லப்படலை, குறிப்பிடப்படலை, எதுவும் குறிப்பிடப்படலை. அதை தீர்மானிக்கிற ரைட்ஸ் நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அந்த ஆனந்த் உங்களுடைய முடிவு எப்படி இருக்கணும்னா ஒன்னு தூரமாவும் ஒன்னு பக்கமாவும் ஒரு முடிவு இருக்கணும். எது பக்கம் என்று சொல்லுகிற ரைட்ஸ் முடிவை நீங்க எடுக்கலாம். இது நம்ம ஏரியா, நம்ம பகுதி, ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில, ஒரு நியாயத்தின் அடிப்படையில, எல்லா அந்த பகுதி மக்களுடைய கருத்தின் அடிப்படையில இது எல்லாம் நம்ம பகுதின்னு வச்சுக்குவோம்னு முடிவெடுக்கிற ரைட்ஸ் உங்கள்கிட்ட வழங்கப்பட்டிருக்குது. அந்த ரைட்ஸை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களாக சேர்ந்து நீங்க முடிவெடுத்து கொண்டால் ஓகே. அப்பனா இப்ப முஸ்லிம்கள் மத்தியில இருக்கிற அந்த பிறை பார்க்கிற விஷயத்துல பிறைய கணிக்கிறது அதுவும் தவறு. உலகத்துல எங்க பிறை பார்த்தாலும் நம்ம பகுதிக்கு அது ஓகே தான் அப்படிங்கிறதும் தவறு. ஏன்னா அதுக்கு ஒன்றும் டிஸ்டன்ஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால அந்த டிஸ்டன்ஸை வச்சு நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு பிறையை வச்சு உலகம் முழுக்க கொண்டாட முடியாது. அப்ப கணிப்பும் தவறானது, ஒரே பிறையை வச்சு உலகம் முழுக்க கொண்டாடலாம் அதுவும் தவறானது. அப்ப வேற எப்படிதான் பிறையை பார்க்கலாம், வேற எப்படி பிறையை பார்த்து தீர்மானிக்கணும்னு சொல்ல வரீங்க? நம்ம அந்த முதல்ல சொன்ன மாதிரியே தான், நம்ம ஒரு பகுதியை இது நம்முடைய பகுதின்னு முடிவெடுத்துக்க வேண்டியதான். இப்ப தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், பெருவாரியான மக்கள் எப்படி முடிவெடுத்துக்கிட்டோம், தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் நம்ம பகுதி அப்படின்னு தமிழக மக்கள் முடிவெடுத்துக்கொண்டது. யாருமே ஒரு மீது திணித்ததல்ல, வேற யாரோ கொண்டு வந்து ஆய்வு செஞ்சு சொன்னதல்ல. நம்ம இங்க எங்க பார்த்தாலும் இந்த எல்லைக்குள்ள இருக்கிற மக்கள், ஒரு கன்னியாகுமரியில பாக்குறவரு, ஒரு சென்னையில பாக்குறவரு, கோயம்புத்தூர்ல பாக்குறாரு, ஒருத்தர் மதுரையில பாக்குறாரு, மதுரையில பார்த்தாலும் கோயம்புத்தூர்காரர் ஏத்துக்குவார், சென்னையில பார்த்தாலும் கன்னியாகுமரிக்காரர் ஏத்துக்குவார், கன்னியாகுமரியில பார்த்தாலும் சென்னைக்காரங்க ஏத்துக்குவாங்க. இது எல்லாத்தையும் நம்முடைய பகுதியாக நம்ம வைத்துக் கொள்வோம். ஏன்னா அந்த எல்லையை தீர்மானிக்கிற ரைட்ஸ் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த பகுதி மக்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுனால இந்த பகுதி வாழ் மக்களாக இருக்கிற நாம எல்லாரும் சேர்ந்து இந்த வட்டத்துக்குள்ள எங்கிருந்து வந்தாலும் ஏத்துக்கவும் முடிவெடுத்து வச்சிருக்கிறோம். அந்த முடிவின் அடிப்படையில இங்கிருந்து எங்கிருந்து கிடைச்சாலும் பிற பார்த்தாச்சு, பிறனா கொண்டாடுங்க, பிற பார்த்தாச்சு, நோன்பு ஆரம்பிங்க என்ற முடிவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப தமிழகத்துல வந்து பிறை தெரிஞ்சா தமிழகத்துக்கு ஓகே, நம்ம பகுதியில பிற தெரிஞ்சா ஓகேன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது இப்ப தமிழகத்துடைய எல்லையா இப்ப நீங்க எதை தீர்மானிச்சிருக்கிறீங்க? தமிழகத்துல இந்த பகுதியில இருந்து இந்த பகுதி வரைக்கும் பெற தெரிஞ்சா அது தமிழ்நாட்டுக்கு ஓகே அப்படிங்கிறது அந்த தீர்மானிக்கப்பட்ட எல்லை வந்து எதுன்னு சொல்ல வரீங்க? தமிழ்நாடு என்று ஏற்கனவே ஒரு நிர்வாக செட்டப் இருக்குல்ல. ஆமா, அரசு ரீதியா தமிழ்நாடு ஒரு மொழி, அது ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்கான ஒரு எல்லை அப்படின்னு இருக்குல்ல. அந்த எல்லையே நம்முடைய எல்லையா வச்சுக்குவோம். மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை செயல்படுத்திட்டு இருக்கோம், முடிவு எடுத்துருக்கு, எல்லாருமா சேர்ந்து அதுல போய்கிட்டு இருக்கிறோம். அந்த முடிவு என்பது வெறுமனே உலக ரீதியிலான உங்க முடிவா இல்ல அதுவும் ஹதீஸ் இருக்குதா? எதுவும் இதுக்கான அனுமதி ஹதீஸ்ல இருக்கு. இப்படி நீங்கள் முடிவெடுத்து கொள்ளலாம் என்பது நாம அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு இதை நான் போட்டு வச்சுக்கிட்ட அப்படி சொல்லல. இது மாதிரி முடிவெடுத்துக்குங்க, நீங்க முடிவெடுத்துக்குங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அனுமதியை கொடுக்குறாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துது. அல் ஃபித்ரு யௌமு துஃப்திரூன் வல் அல்ஹா யௌமு துலாஹூன். நோன்பு பெருநாள் என்பது நீங்கள் எந்த நாளை நோன்பு பெருநாள் என்று தீர்மானிக்கிறீர்களோ அதுவே நோன்பு பெருநாள் ஆகும். சரி. ஹஜ் பெருநாள் என்பது நீங்கள் எந்த நாளை ஹஜ் பெருநாள் என்று தீர்மானிக்கிறீர்களோ அதுவே ஹஜ் பெருநாள் ஆகும் என்றொரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை பலரும் பல மாதிரி பேசிக்கிறாங்க. அதுல சில குழப்பங்களையும் தவறான முடிவுகளுக்கும் போயிடுறாங்க, தப்பாவும் போயிடுது. ஆனா இதுல இருக்கிற விஷயத்தை கரெக்டா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நீங்க என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்கு பெருநா அப்படின்னா நாம என்னைக்கு முடிவெடுக்கிறது? நம்ம இஷ்டப்படி என்னைக்கு வேணாலும் முடிவெடுத்துட முடியுமான்னா என்னைக்கு வேணாலும் முடிவெடுக்க முடியாது. அதையும் சொல்லிட்டு என்னைக்கு முடிவு எப்படி முடிவெடுக்கணுங்கிறதையும் சொல்லிட்டு தான் இது சொல்றாங்க. எப்படி முடிவெடுக்க சொன்னாங்க? 29 நைட்ல பெற பாருங்க, பெற பார்த்து பெற தெரிஞ்சா மறுநா பெருனா, பெற தெரியலையா அதுக்கு அடுத்த நாள் பெருனா. அப்ப பெறைய பார்த்தா பெருனா கொண்டாடு, பெற தெரியலாட்டி நோம்ப வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் பெருனா கொண்டாடு.
பிறை பார்த்தால் கொண்டாடப்பட வேண்டும், பார்க்காவிட்டால் 30 பூர்த்தி செய்ய வேண்டும். இதை சொல்லிட்டாங்க. இப்போ பிற பார்த்துட்டாங்க, கன்னியாகுமரியில பிற பார்த்தாச்சு அப்படின்னு தகவல் வருது. கன்னியாகுமரியில பிற பார்த்தாச்சுன்னு தகவல் வந்ததுக்கு பிறகு இல்ல நம்ம எல்லாருமா சேர்ந்து இல்ல இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்குது, இன்னைக்கு நம்ம பெருநாள் மறுநாள் வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை இல்ல, திரும்ப ஒர்க்கிங் டேஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு சனிக்கிழமை விடுமுறை நாள் வருது, அதனால பேசாம வியாழக்கிழமை பார்த்த பெருநாள நாம பெருநாள் வெள்ளிக்கிழமை பிறைய பார்த்துட்டோம் வியாழக்கிழமை, ஆனாலும் பெருநாள் வெள்ளிக்கிழமை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டோம்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஒரே லைனா லீவு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு தள்ளி இந்த ஹதீஸின் அடிப்படையில் தள்ளி போட முடியுமான்னு கேட்டா சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆமா, நீங்க தான் முடிவு எடுக்கலாமே, நீங்கள் என்றைக்கு பெருநாள் என்று தீர்மானிக்கிறீர்களோ அன்றைக்கு தான் பெருநாள், அதை வச்சு முடிவு எடுக்கலாம்னா அப்ப அந்த ஹதீஸ் என்ன பண்றது? பிறைய பார்த்தா பெருநாள் கொண்டாடுங்க நாங்களே, அதை என்ன பண்றது? அப்ப அதுக்கும் இதுக்கும் முரணில்லாத வகையில தான் ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி முடிவுக்கு வர்றதா இருந்தா பிறைய பார்த்தா என்ன செய்யணும்னு சொல்லிட்டாங்க, பிறைய பார்க்கலன்னா அப்பவும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அது அல்லாம வேற ஏதோ ஒரு விஷயத்தை இது பேசுது, வேற எதுக்கான அனுமதியாக இது இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஹதீஸ்கள்ல வரையறுக்கப்படாமல் மொட்டையாக விடப்பட்ட ஒரே செய்தி தூரம் தான். தூரம் எது நம்முடைய எல்லை. ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்து வந்த கிராமவாசிகள் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க, தூரத்துல இருந்து வந்த வாகன கூட்டத்தார் சொன்னதை மறுத்துட்டாங்க. அந்த தூரம் அப்படின்னு எதை வச்சு சொன்னாங்க, அதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா ஹதீஸ்ல தெளிவில்லை. தெளிவில்லைன்னு சொல்லி சொன்னா ரசூலுல்லாஹ் அதை நமக்கு சொல்லாம பிளைண்டா விட்டுட்டாங்க. விட்டதுக்கு என்ன காரணம்? நீங்க முடிவு எடுத்துக்கங்க. அப்போ இதுல இருந்து என்ன ஒரு கேள்வி பிறக்குதுன்னா, இப்போ தமிழகத்துல கன்னியாகுமரில இருந்து சென்னை வரைக்கும் எங்க பெரிய பார்த்தாலும் தமிழகத்துக்கு ஓகே அப்படின்னு இப்போ ஒரு முடிவுல போயிட்டு இருக்கு. இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் நம்ம தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு இருந்தா இன்னும் கொஞ்சம் நீங்க இந்த வட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இனிமேல் கேரளா தமிழ்நாடு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ரெண்டுல எங்க பெற தெரியுதோ அது 2 ஸ்டேட்டுக்கும் பொதுவானது அப்படின்னும், அல்லது இன்னும் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி தென்னிந்தியாவுல எங்க பிறை பார்த்தாலும் தென்னிந்தியா முழுக்க ஓகே, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி சவுத் இந்தியா முழுக்க தென்னிந்தியா முழுக்க அது பொதுவானது அப்படின்னு சொன்னாலோ, அல்லது இன்னும் கொஞ்சம் லார்ஜ் அதிகமாக இந்தியா முழுக்க இந்தியாவில் எங்க பெறுறதுனால இந்தியா முழுக்கும் அது ஓகே தான் அப்படின்னு சொன்னாலும் அது சரியா இருக்குமா? இந்த ஹதீஸின் அடிப்படையில் அது முரண்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு முடிவை மக்களாக எடுத்தால் முரண் அப்படின்னு சொல்ல இயலாது. ஆனா என்ன கவனிக்கணும்னு கேட்டா, இதை நானோ நீங்களோ மட்டுமோ அல்லது ஒரு குழுவோ ஒரு இயக்கமோ ஒரு மஹல்லாவோ ஒரு மாநிலமோ ஒரு மாவட்டமோ இந்த முடிவு எடுக்க முடியாது. அந்த மாவட்டத்து மக்கள் அந்த மாவட்டத்துக்கான முடிவு, மாநில மக்கள் மாநிலத்துக்கான முடிவு, தேசத்து மக்கள் தேசத்துக்கான முடிவு. ஒருவேளை இந்திய அளவுல இருக்கக்கூடிய முஸ்லீம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான மார்க்க அறிஞர்கள்லாம் சேர்ந்து, பல மதரசா நிறுவனர்கள், அதுல இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்லாம் சேர்ந்து இனிமேல் இந்தியா முழுக்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி எங்க பெற தெரிஞ்சாலும் அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இனிமேல் நம்ம வச்சுக்குவோம், அந்த பிறையை நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு சரியானது. ஒரு வாதத்தின்படி அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னாலும் அதுக்கான தேவையோ அவசியமோ இன்னைக்கு இந்தியாவில இல்லை. ஏன்னா இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தமிழ்நாடு பிறை அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. கேரளாவில் இருக்கிற மக்கள் கேரளாவில் பார்க்கப்பட்டது நான் கேரளா, அவங்க தமிழ்நாட்டு பிறையை ஏத்துக்கிறது இல்லை. சென்னையில பார்க்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கேரளாவுக்கு போகும்போது அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அப்ப அவங்க அதை ஏத்துக்கிறாங்க, இவங்க இதை ஏத்துக்கிறாங்க. ஒண்ணு இதே மாதிரி டெல்லி இருக்குது, டெல்லியை சுத்தி இருக்கிற சில மாநிலங்கள் இருக்குது, டெல்லியில பார்த்தா எங்க மாநிலத்திலயும் ஒத்துக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலம் அதை விரிவுபடுத்தி தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆல்ரெடி என்னென்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செட்டப்ல இது நம்ம பகுதின்னு சில பேர் சின்னதாகவும் சில பேர் வட்டத்தை பெருசாகவும் வச்சிருக்கிறாங்க. அந்த சின்ன வட்டம் போடுற அதிகாரமும் வட்டத்துல உள்ளவங்களுக்கு இருக்குது, பெரிய வட்டம் போடுற அதிகாரமும் வட்டத்தின் உள்ளவங்களுக்கு தான் இருக்குது. ஆல்ரெடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வட்டம் போட்டு போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப எல்லாரும் திரும்ப அதை மாத்தி ஒரு வட்டத்தை போடுவோம்னு சொல்ல வேண்டிய தேவையோ கோரிக்கையோ அவசியமோ ஒண்ணு இல்லாத காரணத்தினால வாதத்துக்கு பேசிக்கொள்ளலாம். அவசியம் இல்ல, அது இப்போ அவசியம் இல்லை. ஆனால் ஒருவேளை ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்தியா முழுக்கவோ அல்லது தென்னிந்தியா முழுக்கவோ ஒரே பிறையா நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவு ஒன்றும் தவறு இல்லை. மார்க் அடிப்படையில இந்த ஹதீஸின் அடிப்படையில் அதை நம்ம பிழையாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா முழுக்க இல்லைன்னா கூட ஒரு தமிழ்நாடு, கேரளா 2 ஸ்டேட் மட்டும் இணைஞ்சு ஒரு முடிவு எடுக்கலாம் வேணாலும் அது தவறு இல்லை, குற்றமா சொல்ல முடியும். ஏன்னா அந்த எல்லையை நிர்ணயிக்கக்கூடிய அந்த முடிவுங்கிறது நம்ம கையில இருக்கு. கரெக்ட். ஆல்ரெடி இதை மையமா வச்சுதான் இப்ப இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கேரளாவில இருந்து எங்களுக்கு பக்கத்துல மாநில அடிப்படையில சொன்னா தமிழ்நாட்டுல தான் அவங்க தமிழ்நாடு என்ற நிர்வாக வட்டத்துக்குள்ள இருந்தாலும்
பிறை பார்த்த தகவல் கேரளால இருந்து வந்தா சென்னையில இருந்து வர்றதோட கம்பேர் பண்ணும்போது பக்கத்துல இருந்து வருது அவங்களுக்கு, நெருக்கத்துல அங்கதான் இருக்குது. அப்ப நாங்க அதை ஏத்துக்கிறோம், தாராளமா ஏத்துக்குங்க, அதே ஒண்ணு தவறு, ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த மக்கள் படி முடிவு எடுக்கிறாங்க, நாமளும் அதை அக்செப்ட் பண்ணதான் செய்யறோம். அதுல எந்த குற்றமும் இல்ல. ஏன்னா அந்த முடிவெடுக்கிற அதிகாரம் ஒரு ஜமாத்து கையில கொடுக்க முடியாது, ஒரு அமைப்பின் கையில, ஒரு அப்படி கொடுக்க முடியாது. அந்த பகுதி மக்கள் எல்லாருமே கேரளா தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, கொண்டாடிட்டு போங்க. ஒருவேளை இப்ப தமிழகத்துக்குள்ளேயே கேரளா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாங்க கேரளா பெரிய நாங்க ஏத்துக்கிறோம் நாளைக்கு சொன்னாங்கன்னா அதுல ஒண்ணும் தவறு இல்லை, ஒரு தவறும் இல்ல. சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து நாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திராவுடைய பெரிய நாங்க நிம்மதி ஏத்து ஒரு தவறும் இல்லை. அப்ப வந்து நம்ம பகுதியில நம்ம பிறை பார்க்கிறோம், அதோட எல்லையை வந்து அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நம்ம தீர்மானிக்கிறோம், அந்த பகுதி மக்கள் தீர்மானிக்கிறோம். சரி, இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல வந்து நம்ம பிறையை பார்க்கிறோம். நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, கணிக்கிறதும் தவறு, ஒரே பிறையை வச்சு உலகம் முழுக்க கொண்டாடுவதும் தவறு, நம்ம பகுதியில பிறை பார்க்கணும், அந்த எல்லையை நம்ம தான் தீர்மானிக்கணும். இப்ப நம்ம தமிழக பிரச்சனைக்கு நம்ம வருவாங்க. உலகத்துல வந்து எவ்வளவோ நாடுகள்ல பெருநாள் கொண்டாடுறாங்க, எவ்வளவோ நாடுகள்ல நோன்பு வைக்கிறாங்க. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த 3-4 நாட்கள் பெருநாள்ங்கிற அந்த கலாச்சாரம்ங்கிறது நாம அறிஞ்ச வகையில வந்து உலகத்துல வேற எங்கேயும் இல்லாம இருக்கு. சவுதியில பெருநாள் அறிவிச்சாங்கன்னா சவுதி முழுக்க பெருநாள் தான், அதுல முந்தின நாள் கொண்டாடுறாங்க, நாளை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற அந்த செயல்கள் இல்லை. தமிழகத்துல பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 3-4 நாட்கள் வந்து அந்த நான் நேத்தையே தொழுதுட்டேன், இவர் இன்னைக்கு தொழுகிறாரு, இவர் நாளைக்கு தொழுகிறாருன்ற அந்த கலாச்சாரம் வந்து இப்ப சமீப நாட்கள்ல ரொம்ப ரொம்ப பெருகிட்டு வருது. சில பேர் ஹிஜ்ரா அடிப்படையா அப்படியே தொழுதுங்கிறாங்க, சர்வதேச பிறையில எப்படி தொழுதுங்கிறாங்க. இப்ப நீங்க லோக்கல் பிறை தான் சரின்னு சொல்லிட்டீங்க. நம்ம பகுதியில பார்க்கக்கூடிய அந்த பிறை ரைட்டுங்களா, அந்த பிறைய பார்த்துட்டு அப்படி அறிவிக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஏன் இப்படி இத்தனை பெருநாட்கள் வருது? இதுல இது ஒரு கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. நான் கேட்கறது வந்து சர்வதேச பிறை கொண்டாடுறவங்கள தனியா வச்சிடலாம், கணிக்கிறவங்களே தனியா வச்சிடலாம். இப்போ அவங்கள தொடலை, நான் அவங்கள்ட்ட தான் நான் கேள்வி கேட்கணும். லோக்கல் பிறையில இருக்கிறதுல இங்க இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய தௌஹீத் அமைப்புகள் எல்லாமே நம்ம பகுதியில பிறை பார்த்தா ஏத்துக்கணுன்ற கருத்துல இருக்கிறாங்க. நீங்கள் முன்னாடி இருந்த அமைப்பா இருக்கட்டும் அல்லது பிரிஞ்சு போன அமைப்பா இருக்கட்டும், எல்லாருமே அதுல அந்த கருத்துல தான் இருக்கிறீங்க, நீங்களும் அதை இப்பவும் அந்த கருத்துல தான் இருக்கீங்க. அதே மாதிரி வந்து ஜமாஅத்துல் உலமா சபை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகார அமைப்பா டவுன் ஆஜிங்கிறவர் இருக்கிறார், அவங்களும் அதே கருத்துல தான் இருக்காங்க. நம்ம பகுதியில பிறை தெரிஞ்சாதான் நம்ம கொண்டாடணும், சென்னை டு கன்னியாகுமரின்ற அந்த கருத்துல தான் அவங்களும் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே கருத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா இதற்கு மத்தியில ஏன் இத்தனை பெருநாள் வந்துகிட்டு இருக்குங்க? ஒத்த கருத்துல இருக்கிற மக்கள் ஒரே நாள்ல கொண்டாடணும், அதான் இயல்பானது, கரெக்டானதா இருக்கும். ஆனா நம்ம பகுதியில பெற பார்க்கணும்னு சொல்லக்கூடியவங்களே நம்ம பகுதியில பெற பார்த்து மறுநாள்னு சொல்லிட்டு 2 நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது பின்னணியில. முதல்ல என்னன்னு கேட்டா, இந்த சிக்கல் சமீபத்துல சில வருடங்களுக்கு இடையில உண்டானதுதான். ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு பின்னாடி போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடியோ நீங்க போனீங்கன்னா அப்பமெல்லாம் இந்த சிக்கலே இல்லை. சரி, எப்படி நீங்க சொல்றீங்களோ, வெளிநாடுகளை சொல்றீங்களோ, வெளி மாநிலங்களை சொல்றீங்களோ, அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் காலையில் 5 மணி வரைக்கும் காத்து கிடந்தா கூட ஊரெல்லாம் நாடு முழுக்க, தமிழகம் முழுக்கவே ஒரே நாளில் பிறநாளுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்போ இந்த சிக்கல் ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, இதை அறிவிக்கக்கூடிய அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாளராக வைக்கப்பட்டிருக்கிற டவுன் காசி அவருடைய அறிவிப்புல பிழை இருக்கிறது என்று பிழை இருக்குது. அந்த பிழையை நாம கவனிக்கிற ஒரு சூழல் வந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி அது மாதிரி பிழையாகவே அறிவிச்சாங்க. எப்படி அறிவிச்சாங்கன்னா, அது வந்து பிழையை வந்து தவறா அறிவிக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு, ரொம்ப தெளிவான ஆதாரம் இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச பட்டவர்த்தனமான ஆதாரமே இருக்கு. இது ஒன்றும் ரகசியமா தேடி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுடைய அறிவிப்புகளை நீங்க பார்த்தாலே தெரியும். உதாரணத்துக்கு சொல்றேன், 2010 நினைக்கிறேன், 14 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பவும் இதே நிலைதான். எந்த நிலைனா, தத்தமது பகுதியில பெற பார்க்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறதுல எல்லாரும் அதே கிளை. அப்போ அவர் அறிவிக்கிறாரு, தமிழகத்துல எங்கேயும் பெற தெரியல, ஆனாலும் பெருநாள் அறிவிக்கிறாங்க. தமிழகம் தானே நம்ம இல்லை, பிறகு எப்படி அறிவிக்கிறாங்க? மும்பை மாலேகானில் பிறை தென்பட்டது, அதை வைத்து பெருநாள் என்று அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு. இப்ப எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு. மும்பை நம்முடைய எல்லையா நம்ம வைக்கலையே. தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே, எந்த ஜமாத்துமே, அமைப்பு ரீதியாக இருக்கிறவங்களும் சரிதான், தௌஹீத் பேசக்கூடிய இயக்கங்களும் சரிதான், வேற சுன்ன ஜமாத்து மக்கள், ஜமாத்துல் உலமா, அதுல இருக்கிற வேற குழுக்கள் யாருமே தமிழகத்தின் வெள்ளத்தை தாண்டி சென்னை டு கன்னியாகுமரி தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா மும்பை மாலேகான் வருது அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் பொழுது, அப்ப அதை ஏன் இப்படி பண்ணாங்கன்ற கேள்விக்கு நியாயமான பதில் இல்லை. ஏங்க மாத்தி அறிவிச்சிங்க அப்படின்னா அது சரியான பதில் இல்லை. மாத்திட்டோம், அல்லது நாங்கள் முடிவு செஞ்சோம், ஆய்வு செஞ்சோம், இந்தியா முழுக்க எங்களுடைய எல்லையை விரிவுபடுத்திட்டோம், மும்பை வரைக்கும், கர்நாடகா வரைக்கும், பெங்களூர் வரைக்கும் அப்படியெல்லாம் விரிவுபடுத்திட்டோம்னு பதில் சொன்னா கூட சரி, ஏதோ ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க போல இருக்கு அப்படி யோசிக்கலாம். எந்த பதிலும் இல்லை.
ஆனால் அவங்களுடைய அறிவிப்பு மும்பை மாலேகான்ல இருந்தது. அப்பதான் நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்ப ஏதோ தன்னிச்சையாகவோ வேறு ஏதோ காரணங்களுக்காகவோ வேறு நிர்பந்தங்களுக்காகவோ அறிவிக்கிற மாதிரி இருக்கு. இது நபி வழிப்படி பிற பார்த்து தகவல் சொல்ற மாதிரி தெரியல. எப்படியாவது இன்னைக்கு பெருநாள் கொண்டாடிடணும் என்கிற நோக்கத்துல செய்யப்பட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கொஞ்சம் கூடுதலா கவனிக்க ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிக்கும் போது நமக்கு கிடைச்ச பதில்கள் அடுத்தடுத்து சில அதிர்ச்சிகள் வர ஆரம்பிச்சது. எப்படி வர ஆரம்பிச்சு, அதே தொடர்ந்து அதே ஸ்டைலில் ஒரு அரசின் இவருடைய அறிவிப்பைக்கு நெருக்கமாகத்தான் அதை மையமாக வைத்து தான் அரசுடைய விடுமுறைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஒரு பெரிய பரந்துபட்ட மாநிலம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியர்கள், அவங்களுடைய விடுமுறை போக்குவரத்து, அரசு பணி அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மறைமுகமா அரசாங்கம் ஏதோ நெருக்கடி கொடுக்குது. அப்ப அந்த அரசாங்கத்துடைய நெருக்கடிக்கு ஆளாகி, உதாரணம் இப்படி வச்சுக்கோங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி வியாழக்கிழமை பெருநாள் கொண்டாடுறதுக்கு புதன்கிழமை நைட்டு பெற பார்த்தாச்சு. வியாழக்கிழமை பெருநாள் கொண்டாடணும். வியாழக்கிழமை பெருநாள்னு அறிவிச்சு அதுக்கு ஒரு விடுமுறை கொடுத்தா மறுநாள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் திரும்ப எல்லாரும் ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லணும். வெளியூருக்கு பயணம் போயிட்டு மீண்டும் ஒரு நாள் வரணும். அதுக்கு பிறகு சனி ஞாயிறு 2 நாள் லீவு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு திரும்ப ஒரு பயணம் பண்ணணும். அப்போ அது அந்த பயணத்துல விடுமுறையில நிறைய சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்லாம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க என்று அவங்களுக்கு மறைமுகமா ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறதோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அந்த சந்தேகம் அடுத்த சில வருடங்கள்ல உறுதிப்படுத்தவும் படுது. எப்படி உறுதிப்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டா, இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, டவுன் ஹாஜ் பிறையை அறிவிக்கிறதுல அரசுடைய ஒரு அழுத்தம் இருக்குது அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றீங்க. அப்படி ஆமா, ஃபர்ஸ்ட் விஷயத்துல ரொம்ப தெளிவா தெரியுது. ரெண்டாவது அடுத்தடுத்து அந்த சந்தேகங்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுக்கிட்டே வருது அடுத்தடுத்த வருஷங்கள்ல. அப்பதான் நம்மளும் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். பிறை பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான குழுக்கள், எல்லா பகுதியையும் பாருங்கன்னு சொல்லி அப்ப பிறை பார்த்த தகவல் வருது. தகவலை கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா ரிசல்ட் மாறி வருது. எந்த அளவுக்கு மாறுதுன்னு கேட்டா, இன்னையில இருந்து சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேங்க்ல பணம் டெபாசிட் பண்றதுக்காக வேண்டி சென்னையினுடைய மண்ணடியில் இருக்கிற முக்கியமான ஒரு வங்கிக்கு போறாரு. வங்கியில போய் ஒரு 3 மணி இருக்கும். டெபாசிட் பண்ண போற நேரத்தில் அவங்க பிஸியா இருக்குதோ, முடிஞ்சிருச்சு, பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப இவங்க ரிக்வஸ்ட் பண்றாங்க, இல்ல நாளைக்கு எங்களுக்கு பெருநாளா இருந்தாலும் இருக்கும், அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த வேலையை நீங்க முடிச்சிருங்க, நாளைக்கு வந்தா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. இல்ல நாளைக்கு இல்ல, கவலைப்படாதீங்க, நாளை கழிச்சுதான் உங்களுக்கு பெருநாள் அப்படின்னு பேங்க் ஊழியர்கள் சொல்றாங்க. சொன்னா எங்க பெறையே சாயங்காலம் மகரிப் பிறகு தான் 6 மணி 7 மணிக்கு தான் பார்ப்போம், நீங்க என்ன 3 மணிக்கு சொல்றீங்க, இல்லைங்க எங்களுக்கு சர்க்குலர் வந்துருச்சுங்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த பேங்க்ல கொண்டு இன்னொரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்காக வேண்டி வேறொரு பேங்க்குக்கு போறாங்க. அங்கும் அதே பதில். அதுக்கடுத்து 3வது ஒரு பேங்க் போகப்படுது. 3வது பேங்க்கும் எங்களுக்கு சர்க்குலர் வந்துருச்சு. அப்போ சர்க்குலர் வந்துருச்சு அப்படின்னா அப்ப நாளைக்கு கன்ஃபார்மா பெருநாள் கிடையாது, நாளை கழிச்சு தான் பெருநாள், அது ஊர்ஜிதமானது அப்படின்னு. இப்ப சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு தான் அறிவிப்பே வரும். அப்பதான் பெறையே தெரியும், பாக்குறது இல்லாம இப்ப எப்படி வந்துச்சு அப்படின்ற கேள்வி வரும் பொழுது அப்போ நமக்கு வருது, இது ஆல்ரெடி பிளான். இன்னைக்கு தான் விடுமுறை விடணும், இன்னைக்கு தான் பெற பார்த்தோம்னு சொல்லணும், பார்த்தாலும் பார்க்கலாட்டி நாளைக்கு தான் பெறணும், அதுக்கு என்ன அறிவிப்பு செய்யணுமோ அதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்ற ஒரு தயாரிப்பு அதன் பின்னணியில இருக்கிறது என்கிற சந்தேகம் எல்லாம் வலுவானதுக்கு பிறகு நாம களத்துல கொஞ்சம் வீரியமாக பார்க்கிறதுக்கான ஏற்பாடுகள், எல்லா பகுதிகளுக்கு அறிவிப்பு, பார்த்தவங்க உடனே சொல்லுங்கன்னு தொலைபேசி எண்கள்லாம் கொடுத்து செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தகவல் வருது, பிறை பார்த்த தகவல் வருது, இங்க மாற்றமான அறிவிப்புகள் வருது. அந்த தகவல் நமக்கு வர்றது போலவே நம்ம அவங்களுக்கும் பாஸ் பண்றோம். அவங்களோட மௌனத்தை தவிர வேற எந்த பதிலுமே இல்லாம போயிடுச்சு. இப்படி இதுதான் துவக்கம். அறிவிக்கக்கூடிய பிறையை அறிவிக்க வேண்டிய அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் யாருடைய அறிவிப்பை கேட்டு மக்கள் எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல இருக்கிறவங்க தங்களுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றாமல் அதிலே பிழை செய்த காரணத்தினாலதான் அந்த ஒரு நாள் அப்படியே நாடு முழுக்க ஒரே சீரா போய்கிட்டு இருந்த ஒரு காரியம் தடைபட்டு ஒருத்தர் 2 பேர் 3 பேர் ஆளாளுக்கு அந்த களத்துல இறங்கவும், அது சம்பந்தமா விவாதிக்கவும், அதில் அவரவர்களுடைய கருத்தை சொல்லவும், அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்பக்கூடியவர்கள் பெருநாள் கொண்டாடுவதும், நம்பாதவர்கள் பெருநாள் கொண்டாடாமல் போவதுங்கிற மாதிரியான ஒன்றுக்கு மேற்பட்ட நாட்கள் என்கிற குழப்பம் ஆரம்பமே அங்கிருந்து ஆரம்பிச்சதான். அது சரியா இருந்துச்சு அப்படின்னா இத்தனை சிக்கலுக்கு வேலையே இல்லை. அப்ப அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படக்கூடிய அந்த தலைமை ஹாஜிகள், மாவட்டம் தோறுமா இருக்கட்டும் அல்லது தலைமை சென்னை தமிழகத்தினுடைய தலைமையுடைய ஹாஜியா இருக்கட்டும், அவர் அந்த பிறையை அறிவிக்கிறதுல நபி வழியை புறந்தள்ளிட்டு ஒரு அரசாங்கம் கெசட்ல என்னைக்கு லீவுன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அதற்கு தோதாக அவர் அறிவிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு நீங்க நேரடியாக வைக்கிறீங்க. அப்ப இந்த விஷயத்துல டவுன் ஹாஜ் நபி வழியை புறக்கணிக்கிறார். அதுதான் இந்த சிக்கலுடைய துவக்கமே.
அதை மட்டும் செய்யாம அவங்க சரியா தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பிறை பார்த்த தகவலை பார்த்து கேட்டு உணர்ந்து அதை ஊர்ஜிதப்படுத்தி அதன்படி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அது சந்தேகத்திற்கு இடமில்லாத அந்த நிலை நீடிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த சிக்கலுக்கு வேலையே இல்லை. அப்பனா இந்த குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய அமைப்புகள் வந்து மாசம் வந்து இன்னைக்கு 29வது நாள் முடியுது, இன்னைக்கு நீங்க அடுத்த மாசத்துடைய பிறையை பாருங்கன்னு அறிவிக்கிறதா இதனுடைய இதுதான். இதுக்கு பிறகுதான் வந்துச்சு. இதன் பிறகுதான். இல்லாட்டி எதுக்கு நம்ம அப்படி ஒரு காரியத்தை தூக்கி சுமக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அது ஏன் அந்த நிர்பந்தம் வந்து இன்னைக்கு நம்மளும் ஒவ்வொரு மாசமும் பிற பாக்குறோம், பிறை அறிவிப்பு செய்கிறோம், என்னைக்கு பிற பார்க்கணுங்கிறோம், பிற பார்க்கப்பட்டுச்சா இல்லையாங்கிற தகவலை நம்ம தர்றோம். அப்படி தர வேண்டிய கட்டாயம் நமக்கு என்ன ஏற்பட்டுச்சு? அது அந்த பொறுப்பை நம்ம தலையில தூக்கி சுமக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அப்ப அவங்களுடைய பிறையை ஏற்றுக்கொண்டு ஒன்னா போய்கிட்டு இருந்த அந்த பிறை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் நபி வழியை புறந்தள்ளிட்டு அரசாங்கத்துடைய உத்தரவுகளுக்கு கொஞ்சம் அழுத்தத்துக்கு ஆளாகி அவங்க அறிவிக்கிறதுல முரண்பாடு வர்றதுனாலதான் இப்ப நீங்களும் தனியா பிறை பார்க்க ஆரம்பிச்சீங்க, நீங்களும் தனியா பிறை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்ன கேள்வி அப்படின்னாங்க, அவ குர்ஆன்ல வந்து அத்தியவுல்லாஹ அத்திய ரசூல உலில் அம்ரி மின்கும் அப்படின்னு இருக்குது. அதாவது அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரமுடையவருக்கு கட்டுப்படுங்கள் அப்படிங்கிறது குர்ஆன்ல இருக்கு, ரைட்டுங்களா? உலில் அம்ரி மின்கும்னு. இப்ப டவுன் ஹாஜிங்கிறவர் இருக்கிறார்ல, அவர் வந்து ஒரு அரசாங்கத்தால, ஒரு முஸ்லீமுடைய பிரதிநிதியாக அரசாங்கத்தால, மக்களால ஓட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, அரசாங்கத்தால நிர்ணயிக்கப்படுகிறார். இப்ப அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டினுடைய ஒரு கவர்னரோ அல்லது தலைமை நீதிபதிகளோ அல்லது நாட்டினுடைய மன்னரோ யாரோ ஒருத்தவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த அறிவிப்பு அப்படியே அவங்க ஏத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி இப்ப ஜனநாயக நாடு, இப்ப இந்தியா ஜனநாயக நாடு, நாம இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக கட்டமைப்புல டவுன் ஹாஜி அப்படிங்கிறவர் வந்து முஸ்லீம்களுடைய அதிகாரம் பெற்றவர் தானே. அப்ப அந்த அதிகாரம் பெற்றவர் அறிவிக்கிறதுல ஒருவேளை அவர் தவறாக அறிவிச்சா கூட அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் முடியாது. ஏன்னா இஸ்லாமிக் கான்செப்ட் என்னன்னா, ஒருவருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார். அவர் தப்பா அறிவிச்சாருன்னா அவரை தான் நாளைக்கு இறைவன் வந்து கேள்விக்கு உட்படுத்துவானே தவிர உங்களையோ என்னையோ கொண்டாடிய மக்களையோ அந்த அறிவிப்பை பின்பற்றி கொண்டாடிய மக்களையோ கிடையாது. அவரை தான் அல்லாஹ் கேள்வி, நீ ஏன் வந்து இப்படி அறிவிச்சேன்னு அவரை தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்ப அதிகாரம் உடையவர் தானே ஒரு டவுன் ஹாஜி இஸ்லாமிய அந்த ஜனநாயக நாட்டுல முஸ்லீம்களுடைய அதிகாரம் மட்டத்துல இருக்கிறவர் தானே. அப்ப உளில் அம்ரி மின்கும், அதிகாரம் கட்டுப்படுங்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை வந்து இந்த இடத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பொருந்தாதா? இல்ல இந்த வசனத்தை இந்த இடத்துல பொருத்துறது பொருத்தமானது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இது பொதுவா இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு உட்பட்ட சட்டத்திட்டங்கள், அதை செயல்படுத்துகிற இடத்துல இருக்கிற அமீர், அதிகாரமுடையவர், அவருடைய அதிகாரத்துக்கு கட்டுப்படுதலை பற்றி தான் வசனம் பேசுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது அந்த அதிகாரத்தை தான் பேசுதே தவிர மற்றபடி சின்ன சின்ன குழுக்கள், நான் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு வைத்துக் கொள்கிற நம்ம ஜனநாயக செட்டப்ல இருக்கிற இந்த மாதிரியான விஷயத்தை அந்த வசனம் பேசல. அது இஸ்லாமிய அரசு ரூலை பத்தி பேசுது. ஒரு வாதத்துக்கு இல்ல நீ அதுவும் பொருந்தும்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட சரி, அவர் அதிகாரம் படைத்தவர், அதிகாரத்துக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னா அவருடைய அதிகாரத்துல வெறும் நோன்பு பிறையை மட்டும் அவர் அறிவிக்கல, பெருநாள் பிறையை மட்டும் அறிவிக்கல, அதை தாண்டி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு அறிவிப்புகளை விட்டுக்கிட்டே இருக்கிறார். அதுக்கெல்லாம் நீங்க கட்டுப்படுறீங்களான்னு ஒரு கேள்வி வரும். என்ன அறிவிப்பு விடுறாரு? உதாரணமா ரபியுல் அவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா பிறையை பார்த்தாச்சு, பிறை அறிவிக்கப்பட்டுருச்சு, 12ஆம் தேதி ரபியுல் அவல் மீலாதுல்லா கொண்டாடுங்கன்னு அறிவிப்பு செய்யறார். அவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு மீலாதுல்லா கொண்டாடுவீங்களா நீங்க? அதே மாதிரி ஷாபான் பிறை தென்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஷாபான் பிறையை தொடர்ந்து வரக்கூடிய நாள்ல அதுல எத்தனாம் தேதி 27வது 15வது நாள் இன்னைக்கு வருது, அன்னைக்கு நீங்க வந்து பராத் இரவு கொண்டாடுங்க அப்படின்னு பராத் இரவுக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற இந்த பிதத்துகளை எல்லாம் ஆதரிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுகிறாரு. அதை நீங்க செயல்படுத்துவீங்களா? ரஜபு 27 மேராஜுடைய இரவை பத்தி அறிவிப்பு வெளியிடுகிறார், அதை செய்வீங்களா? அப்ப அதுவெல்லாம் மார்க்கத்திலே இல்லாதது, முரணானது, அதையெல்லாம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா அப்ப இதை மட்டும் நம்ம ஏன் ஏத்துக்கணும்? இது மார்க்கத்தின்படி சொன்னால் யாரு சொன்னாலும் ஏத்துக்கிறோம், யாரு சொன்னாலும் கட்டுப்படுறோம். மார்க்கத்துக்கு முரணாக சொன்னால் யாரு சொன்னாலும் உதாசீனப்படுத்திட்டு அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம செயல்படுத்திட்டு போயிட வேண்டியது. அதுல என்ன அவர் அறிவிக்கிறார் இல்லையா, அவர் அதை மௌலூத அறிவிச்சாலோ அல்ல மீளாது விழாவை அறிவிச்சாலோ பராத் இரவுங்கிறத அறிவிச்சாலோ இதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றீங்க இல்லையா? ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றது இந்த குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய தௌஹீது அமைப்புகள், ரைட்டுங்களா? தௌஹீத் அமைப்புகள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா சில மக்கள் அதை ஏத்துக்கிட்டு தானே அவங்க அந்த மீளாது விழாவையும் பராத்தையும் கொண்டாடுறாங்க இல்லையா? அப்ப அந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிறதுல அங்க ரெண்டா பிரியுது. அதுல என்னன்னா, இஸ்லாமிக் கான்செப்டின் படி மீளாது விழா கிடையாது, பராத் இரவு கொண்டாடக்கூடாதுன்னு நீங்க அதுக்கு ஆதாரங்களை கொடுக்கலாம், அவங்க அதை மறுக்கலாம் அல்லது நீங்க ஏத்துக்கலாம், அது வேற. இந்த அறிவிப்பை மையப்படுத்தி குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய அமைப்புகள் தான் அந்த அறிவிப்பை நீங்க மறுக்கிறீங்க. அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கணிசமான மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றோம், ஜனநாயக நாட்டுல அவர் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்புங்கிறது, அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்படுறதுங்கிறது இவர் வந்து முஸ்லீம்களுடைய
அதிகாரத்துவ மையம் இல்ல அப்படின்னு நீங்க கரெக்டா சொல்றீங்க. அது அவருக்கு எந்த அதிகாரம் அதுல இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சாரார் கட்டுப்படுறாங்கல்ல, அவங்க பிறையிலையும் கட்டுப்படத்தான் செய்யறாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் பிறையில கட்டுப்பட்டு தான் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு சொல்றோம், நீங்க யார் யாருக்கெல்லாமோ கட்டுப்பட்டு உங்களுடைய இபாதத்துகளை நீங்க வீணாக்கிக்காதீங்க. மறுமையில போய் நாங்க பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டோம், அவங்களுக்கு கட்டுப்பட்டோம், இன்னும் அத்தானா சாதத்தனாவ குபரானா பலல்லுன சபீலா, அவங்களை எங்களை வழிகெடுத்து விட்டாங்கன்னா அங்க போய் நின்று புலம்புற மாதிரியான உங்களுடைய நடவடிக்கைகளை அமைச்சுக்காதீங்கன்னு நம்ம அவங்களுக்கு தான் அறிவு சொல்றோம். இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு செக்டர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பெருங்கூட்டம். சொல்ல போனா தமிழகத்துல பெரிய எண்ணிக்கையில இருக்கிறவங்க அவங்க தான். மத்த நம்ம போன்ற அமைப்புகள் நம்ம சொல்லிக்கிற ஆட்கள் எல்லாருமே சேர்ந்தா கூட ஒரு 5% 10% தேர்வமானு சொல்ல முடியாது. அவங்க அதையெல்லாம் விட ஜாஸ்தியான எண்ணிக்கையில தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து இந்த அறிவுரையை நம்ம சொல்றோம். சொன்னா போதும்னு சொல்லாதீங்க. சொன்னா போதும் எப்போ, அதுக்கு பின்னாடி உள்ளது எதுவுமே தெரியாத வரைக்கும் சொன்னா போதும். அதுக்கு பின்னாடி உள்ளது தெரிஞ்சிருச்சு, அங்க கோளாறா இருக்கு, அந்த அறிவிப்பு சரியில்லை. ஒரு கடைக்கு போறீங்க, ஹலாலான்னு கேட்குறீங்க, ஹலால் தான் சொல்லப்படுது, அதுல ஒன்றும் சந்தேகத்துக்கு உள்ள முகாந்திரம் ஒண்ணுமே தெரியல, சாப்பிட்டுட்டு வந்தீங்க, உங்க மேல குற்றம் வர போறது இல்லை. ஆனா நல்லா தெரியுது, அன்னைக்கு காலையில தான் கறியை அறுத்துட்டு வந்தாங்க, அது வேற மாதிரி தான் அறுக்கப்பட்டுச்சு, அது ஹலாலா பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டது இல்லைன்னு தெரியுது. இப்போ போய் கடையில உட்காந்துருக்கும் போது ஹலாலா ஆமாங்கிறாரு. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? அவர் தான் ஹலால்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவீங்களா? இப்ப தானப்பா பார்த்தேன், கண்ணுக்கு முன்னாடி தானே பார்த்தேன். அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? எது சரியோ அதை நீங்க செய்யணும். இது இல்லை, இது ஹலால் இல்லை, அவங்க ஹலால்னு சொன்னாலும் ஹலால் இல்லை, நான் சாப்பிட மாட்டேன்னு முடிவு எடுக்கிற மாதிரி இவர் பிறை பார்த்தேன்னு சொன்னாலும் அது பார்க்கலன்னு சொன்னாலும் சரியா சொல்லலை, தப்பா சொல்லப்பட்டிருக்கு, இதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது தானே ஒரு முஸ்லீமுடைய பண்பா இருக்கும். அப்பனா அந்த உளில் அமரி மின்கும் உங்களை அதிகாரமுடையவர்களை கட்டுப்படுங்கள் அப்படிங்கிறது ஜனநாயக நாட்டுல டவுன் ஆட்சிக்கு அந்த அதிகாரத்தை எந்த அதிகாரத்தையும் சொல்ல முடியும். இஸ்லாமிய ஆட்சி, அந்த மன்னர், அந்த மாதிரியான ஆட்சியில தான் அதுக்கு தான் அது நம்ம பொருத்தி பார்க்க முடியும். அப்பனா உங்க கருத்துப்படி டவுன் ஆட்சியுடைய அறிவிப்புங்கிறது அவருக்கு அந்த அதிகார மையம் கிடையாது, முஸ்லீமுடைய அதிகார மையம் டவுன் ஆட்சிங்கிறது கிடையாதுன்னு ஓப்பனா சொல்லிட்டீங்க. கரெக்ட்? ஆமா ஆமா. சரி, முஸ்லீம்களுடைய அதிகார மையம் டவுன் ஆட்சி கிடையாது, சரிங்களா? அது ரைட், அதை ஓரமா வச்சுக்குவோம். இப்ப இயக்கங்கள் நாங்க பிறை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பிறையை அறிவிக்கிறீங்க. பல்வேறு அமைப்புகள் இந்த இரவு நாங்க பிறை பார்த்தாச்சு, அவர் அறிவிக்கிறதுக்கான முரண்பாடாக இருக்கலாம், அல்லது அவர் அறிவிக்கிறதுக்கு தோதா இருக்கலாம். ஆனா உங்களுடைய அறிவிப்புக்குன்னு சில மக்கள் செவிசாய்க்கிறாங்க. நான் இந்த அமைப்பை சார்ந்தவன், இந்த அமைப்பு என்ன சொல்லுது, நான் இந்த அமைப்பை சார்ந்த இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னு அதுக்கு தோதா இருக்கிறாங்க இல்லையா? டவுன் ஹாஜிக்கு பெரும்பான்மை மக்கள் பின்பற்றுகிற டவுன் ஹாஜிக்கு அந்த அதிகாரம் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இருக்கான்னு கேட்குறீங்க. அந்த அதிகாரம் இருக்குதா? இல்ல, இயக்கங்களுக்கும் இல்லை, இயக்கங்களுக்கும் கிடையாது. இயக்கங்களோ இயக்க தலைவர்களோ இயக்கத்தினுடைய அமைப்புகளோ நிர்வாகமோ செட்டப்போ அவங்களுக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. அவங்களும் ஒரு இயக்கமோ தகவல் தான். நாமளும் என்ன பிற பார்த்து தகவல் வந்துருச்சு, ஒரு இபாதத்து செய்யறதுக்கு நிறைய மக்களுக்கு தகவல் தேவைப்படும். அந்த தகவலை எடுத்து சொல்றோம், எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, நாங்க 4 பேரோட கான்டாக்ட் இருக்கிறதுனால, 4 பேர் பல ஊர்கள்ல இருந்து தொடர்புல இருக்கிறதுனால எல்லா மக்களும் எல்லாரோடையும் தொடர்புல இருக்க இயலாது. அப்ப திருநெல்வேலியில இருந்து தகவல் வந்துருச்சு, பிற பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான், நீ கொண்டாடுற வேலையை பார்த்துக்க அப்படின்ற தகவலை பாஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தானே தவிர, நாங்கள் சொல்லுவதுதான் இறுதி முடிவு, எங்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும், எங்களை விட்டு புறக்கணிக்கிறவர், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஜமாத்தை புறக்கணிச்சவர், அவர் இஸ்லாமிய ஷரியத்தை புறக்கணிச்சிட்டு போனாருங்கிற அந்த மாதிரி போயிட்டு அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. நாம் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோம், நல்லது சொல்றோம். அது மாதிரி இது ஒரு நல்ல காரியம். ஒரு தகவல் வந்திருக்குது, பிற பார்த்துட்டாங்க, பார்க்கல, நாளைக்கு நோன்பு வைக்கவா இல்லையான்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு எனக்கு கிடைச்ச தகவலை அவங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அதன் வழியாக அவர்களுக்கு நான் ஒரு உதவி செய்கிறேன். மார்க்க ரீதியான ஒரு காரியத்தை அவர்கள் செய்வதற்கு நான் ஒரு ஹெல்ப் பண்றேனே தவிர பார்த்த தகவலை ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் அவ்வளவுதான், அவ்வளவுதான். மற்றபடி நாங்க முஸ்லீம் சமூகத்துடைய பிரதிநிதி, நாங்க தான் பிரதிநிதித்துவம் எங்க அமைப்புக்கு தான் இருக்கு அப்படிங்கலாம் நீங்க சொல்ல வர அப்படியெல்லாம் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படியாவது யாராவது சொன்னாங்கன்னா அவங்க தப்பா சொல்றாங்க. அப்ப நீங்க சொன்னதுதான் பதில். டவுன் ஹாஜிங்கிறவர் பெரும்பான்மை மக்களுக்கான பிரதிநிதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாரு, அரசு அவருடைய சொல்லை ஏற்றுக்கொள்கிறதுங்கிற அளவுக்கு வைக்கப்பட்ட ஒருத்தர் அவரே அதிகாரமற்றவர்னு சொன்னா நாமெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? அப்ப முஸ்லிம் இயக்கங்களும் அதிகார மையம் கிடையாது, முஸ்லிமுடைய அதிகார மையம் கிடையாது.